Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா கோவைக்காய் பொரியல் ஆந்திரா ஸ்டைல். அதாவது ஆந்திரா ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ கடாய் எலுமிச்சட்டியில வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணுங்க. ஸோ உளுந்துக்கு அப்புறம் அடுத்தது வந்து கடலை பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா ஒன்னே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதை ரெண்டா அப்படியே பீஸ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். சீரகம் ஆட் பண்ண பிறகு நம்ம அடுத்தது வந்து என்ன ஆட் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை தான் ஆட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ சீரகம் ஆட் பண்ணியாச்சு. வேர்க்கடலை என்னதுன்னா ரோஸ்டட் வேர்க்கடலை, தோல் எடுத்த வேர்க்கடலை, ரோஸ்டட் வேர்க்கடலை, அதாவது வறுத்த வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ கொஞ்ச நேரம் அதை சாட்டே பண்ண பிறகு அடுத்தது நீங்க இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணுங்க. பாருங்க, தோல் எடுத்த இந்த வெள்ளை வேர்க்கடலை பாருங்க, அதை கொஞ்ச நேரம் வந்து லேசா வந்து சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து இந்த கோவைக்காய் நான் எப்படி சின்னதா அப்படியே வட்டமா கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனுங்க. அதுக்கப்புறமா உப்பு ஒரு ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த கோவைக்காய் வந்து நம்ம இப்போ குக் பண்ண போறோம். இதில் நம்ம வந்து தண்ணி வந்து ஆடே பண்ண போறது இல்லைங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த வேர்க்கடலையோட. அதுக்கப்புறமா மூடி வச்சிருங்க. இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தேங்காய் பொடியா கட் பண்ணது, அதுக்கப்புறமா சிவப்பழகா மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு இந்த பூண்டு, அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கடலை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்குங்க. அதாவது இந்த ஹீட்ல வதக்குங்க போதும். ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ளேமை. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோவைக்காய் வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இதுல தண்ணி கிடையாது, அதனால அடிக்கடி இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நான் பண்றேன் பாத்தீங்களா. அதுக்கப்புறமா திருப்பி மூடிடுங்க. மீன்வாயில் இந்த பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, சிவப்பழகா இதெல்லாம் போட்டு ஒரு குறவரான ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடரும் ரெடி ஆன பிறகு அடுத்தது வந்து பாருங்க, நம்மளுடைய கோவைக்காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுங்க. குக் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து இந்த பவுடரை நீங்க வந்து ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெடி பண்ணிக்கிட்ட பவுடரை நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய கோவைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க இது. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ யூஸ்வலா நம்ம வீட்டில் பண்ற கோவைக்காய் பொரியல் தான். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யறோம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.